இன்றைக்கு விசேஷமாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆயத்தப்படுகிறேன். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீடர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரக்கு கொடுக்கலாமே என்றார். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் செய்ய இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுது. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த தற்கொலை எண்ணம் ஏன் வருகிறது என்கிற ஒரு தலைப்பிலே தான் இன்றைக்கு நான் இந்த செய்தியை கொடுக்க போகிறேன். இது ஒரு மிக முக்கியமான செய்தி. பொதுவாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய தற்கொலைகள் நடந்து கொண்டே இருந்தன. அதுவும் அதிகமான வாலிபர்கள் தற்கொலை செய்தார்கள். எது அப்படின்னா, இந்த காதல் அப்படின்னா இந்த லவ் ஃபெயிலியர். நம்முடைய நம்முடைய பட்டணத்திற்கு அருகாமையில் இருக்கிற பல இடங்கள் சூசைட் பாயிண்ட், தற்கொலை செய்யக்கூடிய இடங்கள் இருந்தன. அந்த இடத்தையெல்லாம் நிறைய இடத்த கவர்மெண்ட் இப்போது சீல் பண்ணி யாருமே அங்கே போக முடியாமல் அதை தடை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமான வாலிபர்கள் இந்த காதல் தோல்வியினால் நிறைய இடத்துல தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஆனால் இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததற்கு பிறகு திரும்பவும் அந்த தற்கொலை அந்த ஆவி திரும்பவும் சுத்திட்டே இருக்கிற மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணேன். குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவினை, கணவனார் ஏமாற்றுவது, மனைவி ஏமாற்றுவது, இன்னும் மன அழுத்தம், இப்படிப்பட்ட பல சூழ்நிலையில மனிதர்கள் தற்கொலை செய்வதற்காக ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார்கள். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு நபர் தற்கொலை செய்யணும் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள வருது அப்படின்னா அவங்க நார்மலான பர்சன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஒரு சரியான மனநிலைமையிலே அவர்கள் இல்லை. சரியான மனநிலைமையிலே இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் கண்டிப்பாக வராது. நானும் இந்த தற்கொலை ஏன் வருகிறது? ஒருத்தர் சண்டை போட்ட உடனே அப்படி தற்கொலை எண்ணம் வந்துருமா? ஒருத்தர் ஏமாத்தின உடனே அப்படி தற்கொலை எண்ணம் வந்துருமா? ஏமாற்றப்படாதவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை எல்லாருக்குமே எல்லாமே இதாகிடுச்சா? அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. நானும் உடனே நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சரி, இந்த தற்கொலை எண்ணம் வருவதற்கு உலக பிரகாரமான மனிதர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க? உலக பிரகாரமான மனிதர்களை நான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டால் வந்துடும், மன அழுத்தத்திலேருந்து தான் வந்துடும் அப்படின்னு. எனக்கு எந்த பதிலுமே, அவர்கள் சொன்ன பதில்கள் எதுவுமே திருப்தியாகவே இல்லை. ஆனால் நான் வேதத்தின்படி ஆராய்ந்து பார்த்தபோது
ஒரு தற்கொலை செய்கிற மனுஷனுக்கு பின்னாடி நான் சொல்றேன், அவங்களுடைய சண்டை, அவங்க பிரச்சனையை விட ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா பிசாசு. ஒரு மனுஷனுக்குள்ள தற்கொலை எண்ணம் என்று ஒன்று வருகிறதானால் அந்த நபர் அந்த தற்கொலைக்கு நேராய் நடத்துகிறது பிசாசு தான் நடத்துதே தவிர வேறு இல்லை. ஏன்னா தற்கொலை என்கிறது பிசாசுக்கு டைரக்டா கொடுக்கிற நரபலி. என்னை நான் உனக்கு தருகிறேன் என்று பிசாசுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய நரபலி தான் இந்த தற்கொலை. அதான் அவங்க டைரக்டா அவங்களுக்கு நரகம், அவர்களுக்கு பரலோகம் இல்லை, அவர்களுக்கு மீட்பு இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யூதாஸ் காரியோத் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோட நடந்து ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்து சீடர்களில் ஒருவனாக மாறின அவனுக்கு தற்கொலை எண்ணோன்னு ஒன்று வர்றதற்கு காரணம் வேதம் சொல்லுது, பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். எப்ப பிசாசு அவனுக்குள்ள புகுந்தானோ அப்பவே அவனுக்குள்ள பிசாசு என்ன மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா, தற்கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வந்துட்டான். நம்ம இன்றைக்கு இந்த காரியத்தை எல்லாம் தியானிச்சு தற்கொலை செய்கிறவர்களுக்காக, செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமீன் சொல்லுங்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய 21 நாள் உபவாச ஜெபத்தில் இந்த பகுதியில் நிறைய தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரயில் ரோட்டில். அதனால் நம்ம எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவர் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய பகுதியில் இப்பொழுது அந்த தற்கொலைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே போல் நான் நம்புகிறேன், இந்த தற்கொலைக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த அசுத்த கிரியைகளை நம்முடைய குடும்பங்களிலிருந்து, நம்முடைய வீடுகளிலிருந்து, நம்முடைய தேசங்களிலிருந்து மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஒரு திருச்சபையிலே, திருச்சி பக்கத்தில் ஒரு திருச்சபையிலேயே இந்த தற்கொலையின் ஆவிகளை கட்டி ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். தன்னுடைய ஜனங்களை எல்லாம் வைத்து இது நடந்த சம்பவம். அப்படியே அவர் தற்கொலையின் ஆவிகளுக்காக அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மத்தியான நேரத்தில் அவர் சர்ச்சில் உட்காந்தும்போது ஒரு நபர் வந்தாராம். அவர் தன்னுடைய கையில் விஷ பாட்டிலை வைத்திருந்திருக்கிறார். அப்போ அந்த ஃபாதரை பார்த்து கேட்டிருக்கிறார், இந்த மாதிரி நான் சாகலான்னு நான் முடிவெடுத்துட்டேன், ஆனாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் செத்து போயிடலான்றதுக்காக விஷம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். என் வாழ்க்கையில் பயங்கரமான துன்பம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஊழியக்காரர் அவருக்கு அவரை உட்கார வச்சு சொன்னாரம்மா, நீங்கள் தற்கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே அவர் சொன்னார், மாமா எனக்கு 60,000 ரூபாய் கடன் இருக்குது, இந்த கடனால் நிறைய அவமானம், எனக்கு என்னால் வெளியில் தலை காமிக்க முடியல, இந்த கடனை என்னால் கட்டி தீர்க்க முடியாது, நான் ஏன் உயிரோட வாழணும், நான் செத்துடலான்னு முடிவு எடுத்துட்டேன். உடனே இந்த பாஸ்டர் இடத்துல கேட்டாரம்மா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, எனக்கு ஒன்று பண்ணுறியா, உன்னுடைய கை மட்டும் இந்த வலது கையை வெட்டி என் கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு உன் வலது கைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயோ 10,000 ரூபா கொடுக்குறீங்களா, எனக்கு கண்டிப்பாக எனக்கு கை வேணும் அப்படின்னு இருக்கிறாரு. என் கை 10,000 ரூபா தான் மதிப்பா அப்படின்ற மாதிரி. சரி ஒன்று பண்ணு, உன் காதை வெட்டி கொடுத்துரு, நான் ஒரு 5,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு. காதை 5,000 ரூபாய்க்கு காதை வைக்கிறதா, சரி பரவாயில்ல, உன்னுடைய ஹார்ட் இருக்குல்ல அதை கொடுத்துரு, உனக்கு நான் 20,000 ரூபா கொடுத்துட்றேன், என்னுடைய ஹார்ட்டுக்கு அவர் தான் வேலையா, இப்படி ஒவ்வொரு பாட்டாக சொன்னாராம். இந்த பாட்டெல்லாம் கொடுத்துரு, நான் அவனுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படின்னு. அவன் ஒவ்வொரு பாட்டையும் நான் கொடுக்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னாராம்மா, இவ்வளவு விலை மதிப்பற்ற சரீரத்தை உனக்குள்ள வச்சிருந்துச்சு, நான் இப்போ கேட்ட பொருளை நீ வித்திருந்தாலே உனக்கு 60,000 ரூபா நான் கொடுத்துருப்பேன், அதை விட அதிகமான காஸ்ட்லியான உன் சரீரத்தை வச்சுட்டு நீ இந்த 60,000 ரூபாவுக்காக தற்கொலை பண்ணிக்கிறோன்றது எந்த அளவில் நியாயம் அப்படின்னு கேட்டாராம். உடனே அவன் விட்டுட்டாரு. அவர் நான் இனி பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த போதர் இடத்துல ஜெபம் பண்ணி இன்றைக்கு கர்த்தருக்கு அவர் சாட்சியாய் நிறுத்துகிறார். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தற்கொலை என்கிற அந்த எண்ணம் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையினால் வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, உங்கள் கணவனாரால் வருது அப்படின்னு நினைக்காதீங்க, உங்கள் மனைவி சரியில்லை அதனால வருது அப்படின்னு நினைக்காதீங்க. தற்கொலை எண்ணம் என்று உங்களுக்குள்ளே ஒன்று வருகிறது என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன்,
அதனுடைய பின்னணி பிசாசு. பிசாசு பிசாசு தான். எந்த மனுஷனுக்குள்ளே பிசாசு இறங்குறதோ, எந்த மனுஷனுக்குள்ளே பிசாசு கிரியை செய்கிறதோ, அந்த மனுஷன் தான் தற்கொலை செய்வதற்காக முயற்சி எடுப்பானே தவிர, நார்மலா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த தற்கொலை எண்ணம் வராது. ஸோ தற்கொலைக்கு பின்பாக இருக்கிற சத்துருவினுடைய ஆவியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடிந்து கட்டி நம்ம ஜெபிக்கணும். இன்னொன்று, இந்த தற்கொலை செய்தவர்களுக்கு இருக்கிற ஆபத்து ஒன்று, அவங்க டைரக்டா எங்க போறாங்க அப்படின்னா நரகத்துக்கு தான் போவாங்க. இன்னொன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தற்கொலை செய்கிறவர்களுடைய அந்த ஆவி திரும்பவும் அவர்களுடைய வம்சத்தில் இருக்கிறவர்களை சிலரை தொடும். உங்க வம்சத்தில் யாராவது ஒருவர், உங்களுடைய குடும்பத்தில் உங்க ரத்த சம்பந்தத்தில் ஒருத்தர் தற்கொலை செய்து மாண்டு போனார்களே ஆனால், தேவனுடைய பிள்ளைங்க எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, அந்த தற்கொலை செய்து மாண்டு போன அந்த மனுஷனுடைய ஆவி நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ தொடாமல் இருப்பதற்கு நம்ம ஜெபிக்கணும். தொடாமல் இருப்பதற்கு ஜெபிக்கணும். ஏன்னா தற்கொலை செய்து மாண்டு போனவர்கள் மூலமாக, மாண்டு போனவர்களை வைத்து பிசாசு அந்த குடும்பத்தில் இருக்கிற சில நபர்களை, அதான் ஒரு வாலிப தம்பி நம்முடைய திருச்சபைக்கு வருகிறான். அந்த தம்பி அடிக்கடி சொல்லுவான், என் பின்னாடி ஒரு லேடி என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்வான். என் பின்னாடி ஒரு லேடி ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அவன் தற்கொலை செய்வதற்கு பல முறை முயற்சி எடுத்து தன்னுடைய கையில் பல இடத்துல அறுத்து வச்சிருக்கிறான் தற்கொலை பண்ணுறதுக்கு. யார் என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா, அவனுடைய தாய், அவங்க அம்மா இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த உடனேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், போய் தீ தன் மேலே ஊற்றி வச்சு செத்துட்டாங்க. அந்த தாயாருடைய அந்த ஆவி பிசாசு இவனுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்னோர்கள் யாராவது தற்கொலை செய்து மாண்டு போனவர்களாக இருந்தால் கூட அந்த சத்துருடைய கிரியை நம்மளை தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தற்கொலை எண்ணம் என்று ஒன்று வருகிறது என்றால், நீங்க உடனே கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை அழிப்பதற்கு ஜெபியுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ அதற்கு பின்னணி நீங்க நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிசாசு தான் அதற்கு பின்னணியா இருந்து செயல்படுகிறானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆமென். அந்த சத்துருவை கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். முதலாவதாக நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய வம்சத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்மை சுற்றி இருக்கிற காரியத்தில் ஒருத்தருக்கு கூட அப்படிப்பட்ட எண்ணம் வரவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட யாரோ ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருமேயானால் நீங்கள் கண்டிப்பாக அதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, ஒரு விசை விளையாட்டுத்தனமாக, எப்படி விளையாட்டுத்தனமாக நான் இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ண போறேன், இல்லைன்னா யாரையோ ஒருத்தரை பயமுறுத்துறதற்காக, சும்மா பயமுறுத்துறதற்காக அப்படி நீங்கள் தற்கொலை செய்வேன் என்று சொல்லுவீர்களே, ஆனால் ஒரு விச உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்க பிசாசுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய இன்விடேஷன். அது மிகப்பெரிய இன்விடேஷன். நீங்க நம்முடைய நான் ஒரு நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் திடீரென்று அவருடைய கணவனார் இறந்து போனார் என்கிற செய்தியை கேட்டு, ரொம்ப இளம் வயசு, 45 வயது. இந்த 45 வயது தக்க அந்த மனுஷன் இறந்து போனார். என்ன எப்படி இறந்துட்டார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் தூக்கில் தொங்கி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போய் நான் கேட்குறேன், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படின்னு. ரெகுலராக அவர் எப்போவுமே என்ன சொல்லுவாராமா, தன்னுடைய வீட்டில் நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படி சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. நிறைய டைம் சும்மா விளையாட்டுக்கு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பயமுறுத்தணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவாராமா, நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை காலில் பிடிச்சிக்கும். உடனே அவருக்கு அதை சரி 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 நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு போவாராமா. அன்றைக்கு கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கிறாரு, குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. இவர் குடிச்சிட்டு வந்த உடனே உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, கொஞ்ச நேரம் இவருக்கு வீடை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்தாங்க.
இவர் 2 டைம் கதவை தட்டி இருக்கிறாரு. கதவை தட்டுனா அவங்க வந்து திறக்கலை. கவனிங்க, திறக்காத உடனே ஒரு வெளியில் வந்து ஒரு சேர் இருக்கு. அந்த சேரில் அவர் உட்காந்துருக்கிறாரு. வெளியில் இந்த சிஸ்டருடைய சாரி வந்து காயறதுக்காக போட்டிருக்காங்க. அந்த சாரியை எடுத்து அந்த வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி ஜன்னலுக்கு முன்னாடி அதை வந்து அந்த சாரியை கயிறில் போட்டு தன்னுடைய கழுத்தை அப்படியே சுத்திட்டு சேர்ல உட்காந்துருக்கிறார். இவங்க 2-3 டைம் கதவை திறந்து பார்த்துருக்காங்க. கதவை திறந்து பார்க்கும்போது நான் பாரு செத்துருவோம் பாரு, நான் பாரு செத்துருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி நீங்க வா, அப்ப கதவை திறந்து உள்ள வாங்க, சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, எதுக்கு நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பவும் சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க. ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி செத்துறாருன்னே தெரியல, அந்த சாரி வந்து அவருடைய கழுத்தை இறுக்கிருச்சு. அவர் சாகும் போது சேர்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த சேர் நகரல, அவருடைய உடம்பு வெயிட்டா இல்ல, அவருடைய உடம்பு தொங்கல. ஒரு மனுஷன் நார்மலா சேர்ல எப்படி உட்கார்ந்துருப்பானோ அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய கழுத்துல ஒரு சாரி வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், மரிச்சே போயிட்டாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தற்கொலைக்கு பின்பாக மனிதர்கள் அல்ல, பிசாசு இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை வேண்டுமென்றாலும் நீங்கள் வாய் தவறி விளையாட்டுக்கு கூட உங்க வாயில என்ன சொல்லக்கூடாதுன்னா, நான் செத்துறேன்ற வார்த்தை வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் உயிரோடு இருக்கிறத பாரு, நான் வந்து ட்ரெயினில் விழுந்து சாக போறேன், நான் தண்ணியில் விழுந்து சாக போறேன், நான் தூக்கில் மாட்டி சாக போறேன், நான் விஷம் குடிச்சு சாக போறேன், ஈஸியா டக்குன்னு சொல்லிடுறாங்க. மனிதர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்க வாயை திறந்து நான் செத்துறேன்றதை நீங்க சொன்னீங்கன்னா, தயவு செய்து நீங்க சொன்ன வார்த்தையை கர்த்தரிடத்துல வாபஸ் வாங்குங்க, நீங்க ரிட்டர்ன் வாங்குங்க, அதற்காக மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை ஒரு நாள் அந்த வார்த்தையை தனக்கென்று பிசாசு எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை வச்சே உங்களை மேற்கொள்வாங்க. அவனுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய இன்விடேஷன். யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிறவர், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தற்கொலை செய்வதற்கு நீங்கள் ஒரு முயற்சி, என்னைக்கோ ஒரு நாள், இப்பல்ல என்னைக்கோ ஒரு நாள், ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி கூட அந்த தற்கொலை செய்வதற்கான ஒரு காரியத்தை நீங்க எடுத்திருப்பீர்களே, ஆனால் இன்று கர்த்தர் சமூகத்திலே அதற்காக மன்னிப்பு கேட்டு அதற்காக தயவு செய்து மன்றாடி நீங்கள் ஜெபியுங்கள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நாள் நீங்கள் அந்த பிசாசுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டீங்க. அந்த இன்விடேஷனை வச்சு நீங்க நல்லா வாழும்போது, நீங்க சந்தோஷமா வாழும்போது உங்க உயிரை எடுக்கணும்னு பிசாசு நினைக்கும். சின்ன வயதுலேருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பெண் தன்னுடைய தகப்பனும் தாயாரும் போடுற சண்டையை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வந்து இப்படியே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா நான் வந்து தற்கொலை பண்ணி, இது நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன், தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையில் இருக்கும்போதே அம்மா அப்பா சண்டை போட்ட உடனே நான் சாவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ந்துச்சு, பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, காலேஜ் படித்து முடிச்சுட்டு இப்போ பைபிள் காலேஜ் படிக்கிறா. ஹலோ கவனிங்க, பைபிள் காலேஜ் படிக்கும்போது அங்கே வந்து படிக்கிற ஒரு பையனை வந்து தன்னுடைய இருதயத்தில் நேசிக்கிறார். அந்த பையனை சரி நம்ம விரும்பலாம், நம்ம அப்படி விரும்பியாச்சு. ஆனால் வந்து அந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது. இவரை சேர்த்து, இந்த பிள்ளைய பைபிள் காலேஜில் சேர்த்து விடுகிற அந்த நபருக்கு வந்து கம்ப்ளைண்ட் போகுது. உடனே அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, உன்னை நான் வந்து பைபிள் காலேஜுக்கு இப்படி அனுப்பிவிட்டா நீ போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு, ரொம்ப திட்டார். போன வேலை என்னமோ அதை ஒழுங்காக முடிச்சுட்டு வா, உன்னை அங்கே லவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் அனுப்பலை, உன்னை பைபிள் கற்றுக்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். உடனே இந்த பொண்ணு யாருக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்னா, தன்னை நேசித்த அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் அந்த முனையிலேருந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சேன், நம்ம வந்த வேலை இல்லை, இது இல்லை, நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, நம்ம ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள ஒன்று சொல்லுதாமா, நீ ஏன் உயிரோட வாழ்கிற, உன்னதான் யாருக்குமே பிடிக்கலையே, நீ அங்கேயே பேரை கெடுத்துட்ட, இங்கேயும் பேரை கெடுத்துட்ட, நீ நேசிச்சவனும் உனக்கு வேண்டான்னு சொல்றான்,
நீ எதுக்கு உயிரோட வாழ்ற, நீ செத்துரு, நீ செத்துரு. அப்போ அந்த மனசுக்குள்ள அந்த பொண்ணு ஒரு தீர்மானம் எடுத்துச்சாமா, இன்னைக்கு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்ற அந்த தீர்மானத்தை விட்டு எது வந்தாலும் மாறக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மனசுல நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் சாகணும்னு எடுத்த தீர்மானத்தை யாருக்காகவும் மாற்ற மாட்டேன்னு மனசுல அந்த தீர்மானத்தை எடுத்த அடுத்த நிமிஷத்துல ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அவளை விட்டு வெளியே போனதை அவள் ஃபீல் பண்ணாலும். அடுத்த நிமிஷமே என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எங்க இருக்கிறான்னு தெரியல, மடன்னு 4வது மாடி போயிட்டான். அந்த பில்டிங்கில் இருக்கிற 4வது மாடிக்கு போயிட்டு 4வது மாடியிலேருந்து கீழே குதிக்கிறான். 4வது மாடியிலேருந்து கீழே குதிச்சு தன்னுடைய காலு, தன்னுடைய இடுப்பு எலும்பு எல்லாமே உடஞ்சிருச்சு, ஞாபகம் மட்டும் இருக்குது. திடீர்னு கான்சியஸ் வந்திருக்குது. சொல்லும்போது சொல்றா, அந்த நிமிஷத்துல நான் எப்படி மேலே போனேன், எப்படி குதிச்சேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அன்கான்சியஸ், எனக்கு கான்சியஸே இல்லை. அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஆப்ரேஷன், அந்த உடம்புல 16-17 ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பேட்டு கிருபையா இன்னைக்கு திரும்பவும் அந்த புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றான். அவன் வந்து ஒவ்வொரு டைமும் சொல்லுவான், நம்ம நாவில் ஒரு டைம் தற்கொலை பண்ணணும், நான் செத்துருவேன் அப்படின்னு அறிக்கை செய்தோமானால் பிசாசுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. விளையாட்டுக்கு பண்ணாதீங்க, கோபப்படுத்துறதுக்காக பண்ணாதீங்க. கணவனார மனைவியை ஏமாத்துறதுக்கு, அம்மா அப்பாவை ஏமாத்துறதுக்கு, தன்னை நேசித்த பையனை வந்து இந்த மாதிரி அவன் தன்னை நேசிக்கணும், இல்லைன்னா அவனை பயப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதற்காக தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக தற்கொலை செய்கிற முயற்சியில் மட்டும் என்ன பண்ணிடாதீங்கன்னா ஈடுபற்றவே பற்றாதீங்க. வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க அப்படிதான். தன்னை நேசித்த யாராவது ஒருத்தர் வந்து கைவிட்டுட்டு போறார் அப்படின்னு சொன்னா அவனை பயமுறுத்துறதுக்காக சாணி பவுடர் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு அப்படியே மனசு அப்படியே கொதிக்குது. அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்ட, அப்பா ரட்சிக்கப்பட்டவர், சர்ச்சுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்க, அந்த பிள்ளை யூத் மீட்டிங்கில் கலந்து கொள்கிற பிள்ளை, அந்த பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை. என்ன அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் சாணி பவரை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறா, வயிற்றை இப்போ தான் கழுவிட்டு வந்தோம் அப்படின்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, என்னமோ அந்த பையன் ஃபோன் எடுக்கலை, என்னமோ அந்த பையன் வேணான்னு சொன்னான், என்னமோ அப்படின்னு சொன்ன உடனே இவன் நான் திட்டேன், நான் இப்படி பண்ணிட்ட உடனே இந்த விளையாட்டுத்தனமா அம்மா அப்பாவை ஏமாத்துறதுக்கு, அம்மா அப்பாவை பயப்படுத்துறதுக்கு செய்கிற இந்த காரியம் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டிய மன்னிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் செத்துருவேன்னு நான் சொன்னதை எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கடந்த இதெல்லாம் இந்த சம்பவத்தெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக தான் சொல்றேன். கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக நம்ம திருச்சபைக்கு பக்கத்தில் ஒரு டெத்து நடந்துச்சு. ஒரு வயதான தாத்தா வெளியவே உட்கார்ந்துருப்பாரு. நான் அடிக்கடி அவரை பார்த்துருக்கேன். மிக திடகாத்திரமானவர், 94 இயர்ஸ், 94 வயது. அவர் இந்த ஏரியாவுக்குள்ளேயே 94 வயசுல இருந்தது அவர் ஒருத்தர் தான். அவர் 100 டச் பண்ணிட்டார் அப்படின்னா அவ்வளவுதான், மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் யோசிச்சே இருக்கிறோம். தன்னுடைய 94வது வயசுல வீட்டுக்குள்ள ரூமை சாத்தி தற்கொலை பண்ணி செத்து போனார். 94 இயர்ஸ் நடந்த சம்பவத்தை சொல்றேன். 94 வயசுல அவர் இறந்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய 18வது வயசுல ஒரு விச தற்கொலை பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. 18வது வயசுல தற்கொலை பண்ணக்கு முயற்சி எடுத்து பண்ணாம வந்தவர் இன்னைக்கு தன்னுடைய 94வது வயசுல பிசாசு அவருடைய உயிரை எப்படிதான் கொண்டு போனா அப்படின்னா, இனி என்னத்த பெருசா இருக்குது வருஷம், இத்தனை வருஷம் தாண்டி வந்த மனுஷனுக்கு இனி தற்கொலை பண்ணி சாக வேண்டிய அவசியம் இருக்குதா? நான் நம்புறேன், அன்னைக்கு பிசாசுக்கு கொடுத்த அந்த வாக்கு
அவரை என்ன பண்ணிச்சு தெரியுமா? இன்னைக்கு அவருடைய முடிவு அப்படியே வந்துருச்சு. தற்கொலை நீங்க பண்றதுனால பிரச்சனை முடிய போறதில்லை. உங்க சன்னதிக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தை நீங்க கொண்டு கொடுக்குறீங்க. ஒரு வீட்டில் நீங்க ஒரே ஒருத்தர் தற்கொலை செய்து மாண்டு போனீர்களே, ஆனால் உங்க குடும்பத்தில் உங்க வம்சத்தில் இருக்கிற அநேகரை நீங்க பாதாளத்துக்குள்ள தள்ளுறீங்க. அந்த சாபம் வம்சாவளியாய் தொடரும். ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? ஏன் வாயை திறந்து சாகுறேன்ற வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன்? சத்தமா சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காரியத்திற்காக ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் பேசுவீர்களே, ஆனால் மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் அதற்கு பின்பாக பிசாசு இருக்கிறான். பிசாசுக்கு நீங்க அக்ரிமெண்ட் கொடுத்தது மாதிரி அது. கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே அப்படிப்பட்ட தழும்புகள் ஒன்று கூட காணப்படக்கூடாது, ஒன்று கூட காணப்படக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்த சரீரம், இது கர்த்தர் கொடுத்த ஜீவன், இது ஆண்டவருடைய ரத்தத்தினாலே ஓடுகிற, ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய ரத்தத்துக்குள்ள ஓடுது. கர்த்தர் நம்முடைய சரீரத்தினுடைய தலைவர் அவர். இது தேவனுடைய ஆலயம். ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய உடம்ப அப்படிப்பட்ட காரியங்களினாலே கெடுப்பதற்கு கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு டென்ஷன் வந்தாலும், எவ்வளவு கோபம் வந்தாலும் உங்க வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வந்துடக்கூடாது. ஆமேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப தப்பு பண்ணது, இதை உங்களுக்கு சொல்லணும்ல, சொல்லாமல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப தப்பு பண்ணது அப்படின்னா ஒரு விளையாட்டுக்காக பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்ச உடனே இங்கேருந்து திருச்சி தான் பொண்ணு வீடு. பொண்ணு வீட்டில் ஒரு ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ரிசப்ஷனை முடிச்சுட்டு திருச்சியில் இந்த முக்கம்பு அப்படின்ற இடத்துல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லி காரை கொண்டு போய் அந்த ஆற்று பக்கத்தில் நிப்பாட்டிட்டு, என் கூட ஒரு 3 தம்பிங்க என் கூட வந்திருந்தாங்க. அப்புறம் நான் ஒருத்தன், என்னுடைய புது மனைவி, எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு குளிக்கிறதுக்காக ஆற்றுக்குள்ளே இறங்குறோம். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா பாஸ்டர் அம்மா 3 பேருமே இறங்கி முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி ஒரு பொருள் வாங்கிட்டு பின்னாடி வர்றோம். இவங்க குளிச்சுட்டு இந்த பக்கத்தில் கொஞ்சம் ஆழம் இல்லாத இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நல்லா நீச்சல் தெரியும். அதனால் நான் நீச்சல் தெரிறதுனால நல்லா ஆழமாக இருக்கிற இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களை தாண்டி போகணும். தாண்டி போகும்போது சும்மா விளையாட்டுக்காக, இப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், அந்த மனைவி சந்தோஷமாக இப்போ சந்தோஷம் அவங்கள சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, புதுமண தம்பதிகள் 2 ஆற்றில் குளிக்க போனார்கள். கணவன் ஆழத்துக்கு போனார், தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு, காணவில்லை அப்படின்னு சும்மா ஜோக்கா சொல்கிறேன். சொன்ன உடனே அம்மா அங்கே நின்று சொல்கிறாங்க, ஏய் வாய கழுடா, என்ன பேசணும்னு தெரியாது, அம்மா விளையாட்டு தான்மா பேசினேன், சும்மா தான் அவள் சிரிக்கணும்னு தான் பேசினேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். நானும் என் கூட இருக்கிற 2 உடன் ஊழியரும் போயிட்டு ஆழமான ஒரு இடத்துல போய் நான் குளிச்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட சொன்னேன், உங்கள் 2 பேருக்கு நீச்சல் தெரியாது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் ஆழம் வராமல் இங்கே நின்று குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆழத்தில் குளிச்சுட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் இந்த தண்ணி அடிச்சு விளையாடினவங்க எங்கே வர்றேன்னு தெரியாமல் விளையாண்டு அந்த சுழலுக்குள்ள, அந்த ஒரு ஆழமான ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒருத்தன் தண்ணிக்குள்ளே போகிறத பார்த்து இன்னொருத்தன் அவனை பிடிக்கிறதுக்காக அவனும் தண்ணிக்குள்ளே வந்தான். 2 பேரும் இப்போ தண்ணிக்குள்ளே போகிறாங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒருத்தனை பிடிச்சி கரையில் விட்டுட்டேன், இன்னொருத்தன் தண்ணிக்குள்ளே போகிறான். தண்ணிக்குள்ளே போகிறவனை பிடிக்க பார்க்குறான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால என்ன பிடிச்சிட்டான். என்ன பிடிச்ச உடனே நான் கீழே போகிறேன், அவன் மேலே தண்ணி குடிக்கிறதுக்கு மேலே வரான். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்னுடைய வயிற்றோட சேர்த்து கட்டி பிடிச்சிட்டான். இப்போ என்னாலையும் வெளியே வர முடியல, அவனாலையும் வெளியே வர முடியல. அந்த 2-3 நிமிஷத்துக்குள்ள எனக்கு ஒரு மரண பயமே வந்துட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். அங்கேயே மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்போ அந்த பேச்சுலராக இருக்கிற டைம் நம்ம ரொம்ப நம்மளை கவனிக்க மாட்டோம் பாருங்களேன். அப்போ நகம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. நான் என்னுடைய 2 கையில் இருக்கிற நகத்தினால
அவன் கையை கட்டி பிடிச்சிருந்தான் பாருங்களேன். அந்த நகத்தினால் அவனை இழுத்து காயம் உண்டாக்கி அந்த வலியினால் அந்த கையை எடுத்தான். அந்த ஒரு நிமிஷத்தில் தப்பிச்சு அவன் முடியை பிடிச்சி அவனையும் வெளியே கொண்டு வந்து அந்த கரையில் ஏறி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு அழுதேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நான் விளையாட்டுக்கு தான் ஆண்டவரே சொன்னேன். நான் அதை ஒன்றும் சீரியஸாக நினைக்கல. ஆனாலும் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுறீங்க. இனி இப்படி பேச மாட்டேன், இனி இப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னா அன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். சொல்கிறேன், நம்முடைய வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் என்னமோ நம்ம வாயின் வார்த்தையின்படி நடக்கலை. கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறதுனால, பரிதபிக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோட வாழ்றோம். நம்ம அந்த வார்த்தையை சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த ஒரு டைம் அவன் பேசிட்டான் மன்னிச்சிருங்க, இந்த ஒரு டைம் அவன் பேசிட்டான் மன்னிச்சிருங்க, இனி அவன் அப்படி பேச மாட்டான், அவன் பேசினது மாதிரி நடக்க வேண்டாம், அவன் பேசின மாதிரி குடும்பத்தில் ஆக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிதபிக்கிறதுனால, நமக்காக மன்றாடுகிறதுனால தான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய வார்த்தைகள் இன்றும் நடக்காமல் இருக்குது. அதனால எல்லாரும் முதல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய மனசுலையோ என்னுடைய வாயிலாலேயோ ஒரு நாளாவது உமக்கு பிரியமில்லாமல் நான் பேசியிருப்பேனானால், யோசித்திருப்பேனானால் என்னை தயவாய் நீர் மன்னியும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு கூட சொல்லுங்கள். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் பேசின வார்த்தைகளை மன்னியும் ஆண்டவரே சொல்லுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே அதை தயவாய் மன்னிப்பீராக. அதை நான் ஆண்டவரை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அதை நான் ரிட்டன் எடுக்கிறேன். ஆண்டவரே இனி அந்த வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இனி அந்த வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தையை சொன்னதற்காக நான் மனம் வருந்துகிறேன். அந்த வார்த்தையை நான் சொன்னது தவறுதான் ஆண்டவரே. அப்பா தயவாய் மன்னியும், தயவாய் மன்னியும். அந்த வார்த்தை எழுதப்பட வேண்டாம், அந்த வார்த்தை உம்முடைய சமூகத்திலே இருக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த வார்த்தையை நான் கேன்சல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே இப்பொழுது அந்த வார்த்தையை நான் கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். நான் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வேணாப்பா, அந்த வார்த்தையின்படி செய்யாதீங்கப்பா, என்ன தயவாய் மன்னித்திருங்க ஆண்டவரே. என்னம்மா தயவா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே, என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே, உம்மை போ என்னை மாற்றிடும். சொல்லுங்க எல்லாரும், உம்மை போ என்னை மாற்றிடும். முழு இருதயத்தோடு உம்மை போ என்னை மாற்றிடும், உம்மை போ என்னை இப்ப சொல்லுவோம். என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே, என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே, உம்மை போ என்னை மாற்றிடும், உம்மை போ. எல்லாரும் ஜெப சிந்தையோடு கைய மேல உயர்த்தி, நாம் பேசுற வார்த்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளு.
பொறுத்துக்குங்க ஆண்டவரே. கோபத்துல பேசிட்ட ஆண்டவரே, என்ன காயப்படுத்துறதுனால பேசிட்ட ஆண்டவரே. என் பிள்ளை பேசின வார்த்தையெல்லாம் கேன்சல் பண்றேன். என் மருமக பேசின வார்த்தையெல்லாம் கேன்சல் பண்றேன். என் கணவனார் பேசின வார்த்தையெல்லாம் கேன்சல் பண்றேன். ராஜா 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 ராஜா, அதன்படி நடக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை மன்னிச்சிருங்கப்பா. அந்த வார்த்தைகளை மன்னிச்சிருங்க. அந்த வார்த்தைகளை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். உட்காருங்க, கவனிங்க. ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரருடைய மனைவி ஊழியத்திற்கு கிளம்புனா அப்படின்னா உடனே கால்வலின்னு படுத்துக்குவாங்க. நடக்கவே முடியாது இந்த கால். டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தா கால் ஒன்றும் இல்லை, கால் நல்லா தான் இருக்கு. இவர் ஒரு நாள் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் மனைவிக்கு இது என்ன தடை? இந்த கால்வலின்னு ஊழியத்துக்கு கூட செய்ய முடியாமல் இப்படி கஷ்டப்படுறாளே. உடனே ஆண்டவர் அவரிடத்துல பேசினாராமா, சின்ன வயசுல வாலிப வயசுல இருக்கும்போது உன் மனைவி அவள் காலை குறித்து என்ன பேசினா அப்படின்றத போய் கேளு அப்படின்ற மாதிரி மனசுல தோணிச்சாமா. உடனே இவர் போய் அந்த மனைவி நடந்த சம்பவம் கேட்குறாராம்மா, ஏம்மா சின்ன வயசுல வாலிப வயசுல உன் காலை குறித்து நீ ஏதாவது பேசி இருக்கிறியா? உடனே அவங்க சொன்னாங்களா, ஆமாம் நான் பேசியிருக்கிறேன். ஃபாரினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டி கீழே தெரிகிற வரைக்கும் தான் அந்த ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ அது ரொம்ப ஃபேஷன். கால் அவங்களுக்கு வந்து இந்த முட்டி கீழே இருக்கிற கால் வந்து அப்படியே தெரியும், ஷூவை போட்டு அப்படி நடப்பாங்க. அப்போது அவங்க கூட படிக்கிற எல்லாருமே அந்த காலை காமிக்கிற அளவுக்கு அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது இவங்க மட்டும் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய எல்லாருடைய காலம் அழகாக இருக்குமா, இவங்க காலம் அசிங்கமாக இருக்குன்னு இவங்களுக்கே ஒரு நினைப்பு. ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது தன்னுடைய காலை பார்த்து காலை திட்டுவாங்களாம். எல்லாருடைய காலம் இவ்வளோ அழகாக இருக்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கால் வந்துடுச்சே, எங்கள் அப்பா ஏன் இப்படி பற்றி இது பண்ணார், எங்கள் அம்மா ஏன் இப்படி இது பண்ணாங்க அப்படின்னு ஓயாமல் தன்னுடைய காலை வந்து சபிப்பாங்களாம். இந்த கால் எனக்கு இல்லாமல் ஊனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த கால் எனக்கு எதுக்கு இப்படி, நான் எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்களாமா. நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராம்மா, இன்னைக்கு உன் கால் வலிக்கு நீ ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த வார்த்தை தான். முதல்ல கர்த்தர் சமூகத்தில் மன்னிப்பு கேளு. எனக்கு நல்ல காலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்லா காலை தந்திருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லு, எனக்கு ஒரு பழுதும் இல்லைன்னு சொல்லு. அதற்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய காலுக்காக அவர்கள் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணதற்கு பிறகு இவர் ஜெபம் பண்ணி கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போ ஒன்று நினச்சிக்குங்க, நம்ம வந்து ஒரு நாள் கூட நம்முடைய வாயை திறந்து விளையாட்டுக்கு கூட என்ன சொல்லக்கூடாதுன்னா சாகுறோன்ற வார்த்தையை இல்லைன்னா நெகட்டிவான வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பயன்படுத்திடவே கூடாது. வேதத்தில் தற்கொலை செய்து மாண்டு போன 3 பேரில் ஒரு மனுஷனை சொன்னேன், யூதாஸ் காரியோத் ஆண்டவரை விட்டு புறப்பட்டு போன உடனே வேதம் சொல்லுது பிசாசு அவனுக்குள்ள வந்துருச்சு. எப்போ பிசாசு அவனுக்குள்ள வந்துருச்சோ அப்பவே அவனுக்குள்ள தற்கொலை எண்ணம் வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட். நம்பர் 2, ரெண்டாவது, சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் என்ன பண்ணானாமா, விழுந்தான், தற்கொலை, சூசைட் பண்ணான். ஒரு ராஜா, ஆண்டவர் அவனை சாதாரணமா இருக்கும்போது அவனை தெரிந்து கொண்டார். ஏன் அவனுக்குள்ள இந்த தற்கொலை எண்ணம் வந்ததுக்கு காரணம் என்ன? யார் துரோகம் பண்ணா, யார் அவனுக்கு விரோதமா வந்தா? செய்வினை பண்ணாங்களா, மந்திரவாதம் பண்ணாங்களா? எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுது தேவனுடைய ஆவி அவனை விட்டு போன பிற்பாடு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. எப்ப அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சோ அந்த ஆவி அவனை எப்படி நடந்துச்சு தெரியுமா? தற்கொலைக்கு நேராக கொண்டு போய் அவனை விட்டுருச்சு. நம்பர் 3, அகித்தோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான், தேவனுடைய பிள்ளைக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான்.
அது வரைக்கும் தேவாவியானவர் அவனோடு கூட இருந்தார். ஆனா எப்ப தாவீதினுடைய அவனுக்கு ஆலோசனைக்காரனா இருக்கிறத விட்டுட்டு ஒரு துன்மார்க்கமான பிசாசுக்கு முன்னடியான தன்னுடைய தகப்பனுக்கு எதிராய் பிசாசு தூண்டிவிட்ட அந்த மகனுக்கு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்றதற்கு அவன் பக்கமாய் சாய்ந்தானோ அப்பவே பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான். வேதம் சொல்லுது, ஒரே ஒரு ரிஜெக்ஷனை அவனால தாங்க முடியாம போய் தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தற்கொலைக்கு பின்பாக எதுவும் இல்லை. தற்கொலைக்கு பின்பாக யார் தான் இருக்கிறான்னா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அசுத்த ஆவி, பிசாசு. பிசாசு இது உலகத்தில் சொல்ல போனா கேட்க மாட்டாங்க. கேட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவ்வளோதான், ஃபெயிலியர். ஒரு வாழ்க்கையில் ஒரு டைம் தோற்று போன உடனே அவன் தற்கொலை பண்ண போயிட்டான். ஏன் தோற்று போகாதவங்க யாருமே கிடையாதா? தோல்வியை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தோல்வியை எப்பவுமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். வெற்றி தோல்வி என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் சின்ன வயசுலேருந்து உங்கள் பிள்ளைகளை வெற்றிக்கு நீங்கள் பழக்குவிக்கிறீங்களோ இல்லையோ, எதுக்கு பழக்குவிக்கணும் சொல்லுங்க? தோல்விக்கு பழக்குவிக்கணும். நான் என்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஒரு நாள் ஸ்கூலில் விட போகும்போது அன்றைக்கு என்னுடைய அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு போட்டி. எப்போ தெரியுமா? எல்கேஜி படிக்கும் போதுங்க. என்னுடைய பையன் எல்கேஜியில் படிக்கிறான். எல்கேஜியில் படிக்கும்போது அவனுக்கு விளையாட்டு போட்டி. அன்னைக்கு விளையாட்டு போட்டிக்கான ட்ரெஸ்ஸை போட்டு ஓட்டப்பந்தயம், அதில் அவனை ஓட வச்சு அப்படி இது பண்ணுறாங்க. வீட்டில் இருந்தே எல்லாம் கொண்டு போய் வரும்போது நான் கூட்டி விட போகும்போது நான் போய் அவன்கிட்ட கேட்குறேன், அந்த குட்டியில் எப்படி நல்லா ஓடுனியா அப்படின்னு கேட்டேன். அவன் போகிற வழியில் விழுந்துட்டேன் அப்படின்னா. போகிற வழியில் ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் விழுந்துட்டேன், டீச்சர் என்னை தூக்கி விட்டாங்க, ட்ரெஸ்ஸில் எல்லாம் மண் ஒட்டிருந்துச்சு, தட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, இப்போ ஓடி பாதியில் விழுந்து போனேன், அடுத்து நீ ஓடும்போது ஃபுல்லாக ஓடிடு அப்படின்னு சொல்லி நான் அவனை தூக்கிட்டு வர்றேன். வெளியே வரும்போது ஒரு தாய் ஒரு பையனை மடியில் தூக்கி வச்சுட்டு, இவன் கிளாஸ்மேட்டு, என்னடா யார் ஃபஸ்ட்டு, நீயா வேற யாருமா? உடனே அந்த பையன் சொல்கிறான், மம்மி நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுக்கலை, நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தன் ஓடிட்டான் அப்படின்னு. உடனே அந்த அம்மா அந்த பையனை 2 அடி போட்டு, நீ ஏன் ஃபெயிலியர் ஆன, நீ ஏன் ஃபெயிலியர் ஆன, நீ தோற்று போகவே கூடாது, நீ தான் அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு முகம்லாம் மாறி போச்சு. யார்கிட்டையுமே பேசலை. அந்த குழந்தைய அடித்ததும் இல்லாமல் தூக்கிட்டு போய் கார் கதவை டோரை டப்புன்னு அடைச்சி உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. பின்னாடி அவர் கணவனார் ஓடுறாரு, என்னை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு காமிச்சிட்டு அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சோம் அப்படின்ட்டு போகிறாரு. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, தன்னுடைய பையன் ஃபர்ஸ்ட் வர்றது நினைக்கிறது எல்லா தாய்க்கும் இருக்கிற சந்தோஷம் தான். எல்கேஜிலையா அவனுக்கு இன்னும் நடக்க கூட தெரியாது ஒழுங்கா. அவன் ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் எடுக்கலைன்னா அவங்க அம்மா அவனை போட்டு அடிக்கிறாங்க. இது எங்கே போய் சொல்லுங்க? அப்போது நிறைய பேரண்ட்ஸுக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? தோற்றே போகக்கூடாது. அப்போது தோற்று போகலை அப்படின்னா அவனுக்கு எப்படி கற்றுக்க முடியும்? நான் சொல்கிறேன், அவமானம், நிந்த, மன கஷ்டம் எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் பழக்கப்பட்டு வரணும். யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கன்னு சொன்ன உடனே அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடக்கூடாது. அவமானம் வரத்தான் செய்யும், சகிச்சுக்கோப்பா. பசி வரத்தான் செய்யும், சகிச்சுக்கோப்பா. எல்லாத்தையுமே சகிக்கிறதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் உடனே நம்ம பிள்ளைங்க அழுத உடனே அம்மா அப்பா சேர்ந்து அப்படியே ஒரே அழுகை அழுவாங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எல்லா தோல்விகளையும் அனுபவித்து அவங்க ஜெயத்தில் வரணும். அப்போதான் அவங்க இருதயம் எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல இருதயமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் பிள்ளை வாழ்க்கையிலே தோற்றே போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. என் பிள்ளை 1000 டைம் விழுந்தாலும் எழும்பி நிற்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். ஆமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ அப்போது வேதத்திலே ஆண்டவர் சொன்னது என்னன்னா, இந்த தற்கொலை எண்ணம் சத்துருனாலே வருகிறது. இப்போ எல்லாருமே அதை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து நம்ம இந்த உபவாச ஜெபத்தை முடிக்க போகிறோம். அந்த சத்துருடைய கிரியை நம்முடைய பட்டணத்தை விட்டு அற்று போகட்டும், நம்முடைய தேசங்களை விட்டு அற்று போகட்டும். கடன் பிரச்சனைனாலே இனி யாரும் தற்கொலை செய்யக்கூடாது. இனி மன அழுத்தத்தினாலே யாரும் தற்கொலை செய்யக்கூடாது. ஆண்டவர் அவர்களை கிருபையாய் பாதுகாக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. பண கஷ்டம் வந்ததுனால தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கோடீஸ்வரர்கள் கூட தற்கொலை செய்தார்களே. ஆண்டவர் அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அந்த பிசாசனுடைய கிரியை கர்த்தர் அழிக்கணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சித்து திருச்சபையிலே சேர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான தெய்வமே, எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, எங்களை மன்னித்ததற்காக நன்றி. எங்கள் வார்த்தைகளை மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய வாய் தவறி நாங்கள் சொன்னதை நீர் மன்னித்ததற்காக நன்றி. எங்களுடைய குடும்பம் சொன்னதை மன்னித்ததற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் சொன்னதை மன்னித்ததற்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரத்தில் கேளுங்க, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தீய காரியம் எதையும் நான் பேசாமல் என்னுடைய வாய்க்கு நீர் காவல் வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. தீயன எதையுமே நான் பேச விடாதையும், தீயன எதையுமே நான் பேச விடாதையும், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் ஜெபங்கள் ஏற்றுக் கொள்ளுமையா. மாலை பலி போல் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் கைகளை உயர்த்தினேனையா. தகப்பனே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. மன்னிக்கிறதிலே தயவு பெருத்தவர், நாங்கள் அறியாத காலங்களை காணாதவர் போல் இருக்கிறவர், எங்களுடைய செய்கைகளுக்கு தக்கதா எங்களுக்கு செய்யாமல் இருக்கிற கர்த்தர். உம்முடத்திலே திரளான மீட்பு உண்டு ராஜா. தெரிந்தும் தெரியாமலும் என் பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகளை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, தயவாய் மன்னியும் ஆண்டவரே, தயவாய் மன்னியும் இயேசுவே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன பிள்ளைகளுடைய அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் கேன்சல் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எடுத்துக்கொள்கிற நாள் வரைக்கும் எங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு கொடுத்த அந்த உரிமையை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் வாபஸ் வாங்குறோம். ஹல்லேலூயா. தற்கொலை எண்ணங்களை கொடுத்து ஆண்டவரே, பின்பக்கத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது கடிந்து நான் அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் அப்படிப்பட்ட எண்ணம் என் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. மனசார ஆசீர்வதிக்கிறேன்.